போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? எல்லா நாட்டிலும் போதிக்கிறார் இல்லையா? ஆனால் ஆராதனைக்கு போதிக்கப்படுவது அவசியம் என்று தோன்றுகிறது. ஏன் அவசியம் என்றால் நம்ம கர்த்தர் எப்பெல்லாம் போதிக்கிறாரோ அப்பெல்லாம் நமக்கு ஏற்ற காரியம் வந்து உடனே ஏற்றுக்கொள்வோம். அப்புறம் பைபிள் வாசிக்கும் கர்த்தர் போதிக்கிறாருன்னா அப்போ நமக்கு ஏற்ற காரியம் வந்து அதை ஏற்றுக்குவோம், இல்லைன்னா நம்ம விட்டுருவோம். இது ரெண்டும் நடந்ததுக்கப்புறம் போதகர் அதையே போதிக்கிறாருங்க, அப்போ என்ன பண்ண மாட்டோம், அப்படியே திரும்ப அதே கர்த்தர் சொன்னார், வேதத்தை வாசித்தோம், இப்போ போதகர் அதை போதிக்கிறாரு அப்படின்னா இன்னும் தப்பக்கூடாது. அதுதான் முக்கியம். அப்போது கர்த்தரை வார்த்தையை எப்படி கேட்கறது முக்கியம்? போதகர் மூலமாகவா, வேத வசனத்து மூலமாகவா, நமக்குள்ளாகவே? எப்போ நம்ம இன்னொருத்த கேட்கவே கூடாது. கர்த்தர் அறிந்தவர்களுக்கு வழியே இல்லை. கர்த்தர் அறிந்தவருடைய வழி எப்படி? தங்களோட கர்த்தர் பேசணும், தங்களோட கர்த்தர் பேசணும். எப்போ கர்த்தரோட பேசுவார்னா கேட்கறதா அப்பப்போ எடுத்துக்கணும். நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார். கர்த்தர் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்க முடியுமா, அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் சத்தம் கேட்கவே கேட்காது. கர்த்தர் சத்தம் கேட்காது. நம்மளோட கர்த்தர் பேசுனா இப்போ கர்த்தர் சொல்கிற மாதிரி இருக்கேன் நான் கேட்பேன். என்ன சொல்லணும்? இப்போ இல்லை, முன்ன இல்லை, ஆரம்பத்தில் கர்த்தாவே நீங்கள் தான் பேசுனீங்களா இல்லை நானே நினச்சேனான்னு கேட்பேன். எப்படி? கர்த்தாவே நீங்கள் தான் பேசுனீங்களா, நானே அதை கேட்டேனா இல்லை நானே சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்னால் அப்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம். எந்த ஒரு காரியம் ரெண்டு சாட்சியினால் உறுதிப்படுத்தப்படும். எந்த ஒரு காரியமும் ரெண்டு சாட்சியும் உறுதிப்படுத்தப்படும். நான் கர்த்தருக்கு விசுவாசியாக இருந்து கர்த்தர் பேசினாருன்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பேசினாருன்னு விசுவாசிக்கிறேன். இன்னொரு சாட்சிக்காரங்கன்னு சொல்லுவேன். இன்னொரு சாட்சினா பைபிளே வரும், இல்லாட்டி போனால் போதர் பேசும்போது வரும், இல்லைன்னா யாராவது விசுவாசி வந்து அதையே பேசுவாங்க மாட்டேன். அப்போ கரெக்டாக நம்ப முடியும், பக்கத்தில் தான் பேசிக்கிறேன். என் திரும்ப கேட்டதுக்கப்புறம் இப்போ சந்தேகப்படுறதே இல்லை, கர்த்தர் தான் பேசினாங்க. எப்படி? இப்படி 10 வாட்டி கேட்டு பழகினதுக்கப்புறம் கர்த்தர் கூட பேசுகிறது பழகி போயிடும். அப்போது நம்ம சந்தேகிக்கவே மாட்டோம், சரியா இருக்கும். ஆனால் எப்பவும் நமக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசுகிறாரான்னு பார்க்கக்கூடாது. நமக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசுவாரா? சில சமயங்களில் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் இல்லையா? நான் உலகத்திலும் மாம்சமான காரியங்களிலும் இல்லை சுய உற்பத்தியிலும் ஜாஸ்தி இருந்தால் கர்த்தரை வார்த்தை நமக்கு ஏற்றதாக இருக்காது, அது சரியாக இருக்காது. அப்போது கர்த்தரை வார்த்தை நம்ம கேட்கணுமானா அவரை விசுவாசிக்கிறவர்களாக கர்த்தர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கும் இல்லையா? அப்படி தான் கர்த்தரோடு பேசு. அந்தப்படியே கர்த்தர்னால நம்மோடு பேசுகிட்ட எல்லாம் ஜெபம் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 1:26. And God said, let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over the cattle, and all over the earth, and over every creeping thing that creepeth upon the earth. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தமிழாசிரியா. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் சொன்னார்னா மனுஷனுக்கு உண்டாக்கினாரா? தம்மை போல மாற்றும், தம்மை போல நம்முடைய செயலாக மாற்றும், நம்முடைய ரூபத்தினுடைய மாற்றம் தான் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அடுத்த வருஷத்தில் சிருஷ்டித்தார் விட முடியல, எல்லாத்தையும் ஒன்றா முடிஞ்சிடும். மற்ற எல்லா காரியத்தையும் அப்படியே ஆயிடுச்சுன்னு முடிஞ்சிடும். அது சொன்னால் அப்படியே ஆயிடுச்சுன்னு முடியும். ஆனால் மனுஷன் சொல்லுவது சொன்னார் உண்டாக்குவோமாகன்னு சொன்னார். ரெண்டாயிரம் சொன்னார் சிருஷ்டித்தார், அதுவும் தேவசாலாகவே சிருஷ்டித்தார், தேவ ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் போடல. எப்படி? வசந்தத்துக்கு நல்ல முத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல சொல்லிக்கிறாரு, 26 சொல்லிக்கிறாரு மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அடுத்தது 27 சொல்லும்போது என்ன சொன்னாரு? தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமா, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ரூபத்தை பற்றி சொல்ல
ரூபம் எப்படி உண்டாக்குது தெரியுமா? ரூபம் எப்படி உண்டாக்குது தெரியுமா? சாயலை தம்முடைய சாயலை உண்டாக்குறது கர்த்தருடைய காரியம். ரூபம் எப்படி உண்டாக்குது தெரியுமா? நான் ஜீவிக்கும் போது தான் உண்டாகும். நம்ம ஜீவிக்கும் போது தான் உண்டாகும். அப்போ அது ஜீவிப்பதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு போதனைகள் கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு போதனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த போதனைகளை கேட்டு அந்தபடி நடக்கும்போது தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? அவரை போல மாறுகிறோம். அவரை போல மாறும்போது பூமியில் இருக்கிறபடினா, மாம்சத்தில் இருக்கிறபடினா நமக்கு பலவித உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். அந்த உபத்திரங்கள் போல காரியம் தோன்றும் இல்லையா? உபத்திரங்கள் போல இருக்கும் இல்லையா? ஒருத்தன் திட்டான் பொறுத்துக்கணும், ஒருத்தன் தேவையெல்லாம் பயக்கிறான் பொறுத்து போகணும் இல்லையா? எத்தனை பேர் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேர் தெரியல. தேவையெல்லாம் பயக்கிறது இருப்பான், அர்த்தம் இல்லாமல் வேணும்னு பயக்கிறது இருப்பான். பயப்பாங்க, அப்படியே படியாக பயப்பாங்க. அப்போது நமக்கு இப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நான் சுயத்துக்கு மறைத்திருந்தா அது நமக்கு பாதிக்குமா? இல்லை. இது உங்களுக்கு அது பாதிக்குமா? நமக்கு பாதிக்கும். ஏன்னா நாம் சுயத்துக்கு மறைச்சா என்ன அர்த்தம்? செல்ஃப் லவ் போச்சு. அது என்ன பேர்? சொர்ணையெல்லாம் போச்சு. சொர்ணைக்குள்ள இருக்கும். ஆனால் சொர்ணை வந்துச்சுனாக்க அது பெரிய வேதனை. சொர்ணை வந்து அப்படின்ட்டாக்கா அவ்வளோ பெரிய வேதனை. ரொம்ப நாள் அப்படி இருக்கலாம், திடீர்னு ஒரு நாள் அப்படின்ட்டாக்கா வந்தது வேதனை. தலைவலில் இருந்தேன். தலைவலில் இருப்பேன்னு அர்த்தம். தலைவலில் இருப்பேன்னு அர்த்தம். ஆத்மாவிலே வேதனை. என்னது? தலைமையில் இருக்குல்ல, ஆத்மாவிலே வேதனை. சரியா? அவ பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்குள் வரும்போது அதில் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் இருக்கு? நாம் மனுஷனாகவே இருந்து தெய்வத்தை போல அதை மேற்கொள்ளத்தக்க திராணி உண்டாயிருக்கிறது. ஏன்? நாம் கர்த்தருக்கு சொந்தமாகி விட்டோம் என்றால் இவளையெல்லாம் மேற்கொள்ள முடியும். ஏன்? நான் சொந்தமாக இல்லை இல்லையா? நான் புதிய ஜீவனுள்ளவர்களாக நடக்கும்படிக்கு நான் யார் எப்படி இருந்திருக்கிறேன்? இயேசுவோடு எழுந்திருக்கிறேன். எப்படி? ஞானஸ்தானம் தான். இன்னைக்கு அநேக ஞானஸ்தானம் இப்படி எடுக்கவே இல்லை. அவங்க ஜீவியத்தை பார்த்தாலே தெரியும், குறகுறான்னு இருக்கும். ஞானஸ்தானம் அப்படி எடுக்கல, சொல்லித்தரல. நிறைய பேர் சொல்லித்தரல, எனக்கு சொல்லித்தரல. என் தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாரு. நான் கிளாஸுக்கு போனேன். அன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு 2 மணிலேருந்து கிளாஸ் வந்துன்னு சொல்லியிருக்காரு. என் தாத்தா தான் எனக்கு பாஸ்டர், மற்றவங்களாம் பெரிய பாஸ்டர். எனக்கு வீட்டு இருக்கா எனக்கு தெரியல. நான் வீட்டில் போய் தூங்கிட்டு கரெக்டாக 5 மணிக்கு பை தூக்கிட்டு வரேன். பேண்ட்டு சட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அந்த அக்கா எல்லாம் வெளியே போயிடுக்கிறாங்க. என்னென்னா முடிச்சு போகிறாங்க, ஞாபகம் முடிச்சு போகிறாங்கனாக்கா எங்கள் தாத்தா சொன்ன உபதேசம் நான் சொன்ன மாதிரி கடினமாக இருந்திருக்கு. போயிட்டாங்க. எப்படி? நான் சொன்னது போல உலகத்துக்கு மறைத்திருக்கணும், மாம்சத்துக்கு மறைத்திருக்கணும், சுயத்துக்கு மறைத்திருக்கணும்னு சொன்னதுனால 52 பேர் இருந்தாங்க. 47 பேர் போயிட்டாங்க. எத்தனை பேர்? 52 பேர் ஞானஸ்தானத்துக்கு வந்தாங்க. எத்தனை பேர்? 52 பேர் வந்தாங்க ஞானஸ்தானத்துக்கு. 47 டிக்கெட் போயிடுச்சு. 5 பேர் தான் இருந்தாங்க. நான் ஒருத்தன். நான் வந்தோடனே லூயிஸ் பாஸ்டர் அவனே, என்னண்ணா லூயிஸ் பாஸ்டர் அசிஸ்டன்ட் தாத்தாவுக்கு, என்னண்ணா எல்லாம் போகிறாங்க, முடிஞ்சிச்சு ஞானஸ்தானம் முடிஞ்சிச்சா அப்படின்னு. இல்லை தம்பி, உங்கள் தாத்தா பரிசம் பண்ண எவன் இருப்பான்றது. உங்கள் தாத்தா பரிசம் பண்ணால் எவன் இருப்பான், எல்லாம் பையன் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன யோசிச்சு பார்த்தேன் தெரியுமா? அந்த தாத்தா எந்த அதிகாரத்தோடு பேசியிருந்தா அவங்க ஏந்து போயிருப்பாங்க. இல்லாட்டி போனால் பரவாயில்ல சொல்லுவேன், நம்ம ஞாபகம் எடுத்துக்கலாம்ல. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அவர் பேசும்போது கடினமான உபதேசமாக இருந்தாலும் கூட, அவங்க அவர் சரியாக சும்மா பேசுகிறாரு, அப்படித்தான் இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க இருந்திருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவர் இருதயத்தில் உறுதியாக செய்து கொண்டு உறுதி பண்ணிக்கொண்டு அத்தாரிட்டியோட இல்லையா அதிகாரத்தோடு பிரசவம் பண்ணினால 42 கிட்ட உட்காரக்குள்ள போயிடுச்சு. வேற எங்கேயும் போல இன்னொரு சபை இருக்குது பக்கத்துலேயே, 1.5 சொல்லாங்க ஒரு சபை. அங்கே போய் 47 பேர் ரசிக்கப்பட்டாங்க. 47 பேர் ஞாபகம் விட்டாங்க. அவங்க கேட்கல பாருங்க, நீங்கள் உலகத்தை வச்சுட்டீங்களா, இல்லை மாம்சத்தை வச்சுட்டீங்களா, சுயத்தை வச்சுட்டீங்களா? சரி, 3 மாதம் பார்க்க முடியல. அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்களே? ஒன்றும் கிடையாது, வா முன்பு போ. இந்த மாதிரி பார்ட்டி தான் கிறிஸ்துவ ஜீவித்தை ஜீவிக்கக்கூடாதவர்கள். அவர்கள் தேவசாயலாக எல்லா தைரியமும் இருக்கும், விசுவாசம், ஜபம் எல்லாம் சேவசாய கத்தோடு பேசுகிறது எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? ஜீவியம் இருக்காது, லைஃப் இருக்காது. அந்த லைஃப்பில் தெய்வீக சுபாவத்தை கொஞ்சமாக மதிக்க மாட்டாங்க. தெய்வீக சுபாவம் என்பது அர்த்தமற்ற காரியமாக இருக்கும். தெய்வீக சுபாவம் என்பது அர்த்தமற்ற காரியங்களாக இருக்கும். ஏன் தெரியுமா? உலகத்தை நேசிக்கிறார்கள்.
உலகத்தை நேசிக்கிறார்கள், தங்கள் சுயத்தை நேசிக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தை நேசிக்கிறார்கள். அப்படினால தேவனுடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் அதுக்கு விரோதமாக இருக்குமே, ஆனால் கீழ்ப்படிய மாட்டவே மாட்டார்கள், போயே போயிடுவாங்க. எங்க போறது? கர்த்தருடைய வார்த்தையை வேண்டாம்னு சொல்லிட்டு போன எங்க போறது? வேற எங்க போக முடியும்? 2 இடம் தான் போக முடியும். மரித்ததுக்கு அப்புறம் 2 இடம் தான். இப்போ இருக்க ஊரெல்லாம் சுற்றலாம். மரித்ததுக்கு அப்புறம் 2 இடம் தான். ஒன்று தேவனோடு கொடுக்கலாம், என்ன பேயோடு கொடுக்கலாம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அது ரூபத்தின்படி மாற்றப்படுவதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? கேட்கிற வசனங்களை கைக்குள்ளவர்களாக இருக்க வேணும். அந்த தெய்வீக சுபாவத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேணும். தெய்வீக சுபாவத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேணும். அந்த சுபாவம் வரணுமே, அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? கேட்குற கேள்விக்குமா கேட்பாங்க. அப்படி எத்தனை பேர் அப்படி இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். அந்த பிரசங்கம் மட்டும் அந்தாவுக்கு இருக்கிறார் அப்படி இருக்கும். அந்த பிரசங்க ஒரு தப்பு இருக்கும் இல்லையா? அந்த பிரசங்க தப்பு இருக்கிறதா நான் கேட்க மாட்டேன், உனக்கு தானே கேடு. அவர் நாளைக்கே கத்திர மன்னிப்பு கேட்டு போயிட்டு இருப்பாரு இல்லையா? அப்படித்தானே? நாளைக்கே கத்திர மன்னிப்பு கேட்டு போயிட்டு இருப்பார். இவர் அதை சொல்லிட்டு மன்னிப்பு போயிட வேண்டியதான், இறங்கினா போக வேண்டியதான் இல்லையா? அப்போ எல்லாரும் சொல்ற வார்த்தையும் எவன் யோக்கியம்? இந்த பிரசங்கம் பண்றாரு அவரு யோக்கியமா? அதுவா கேட்குற கத்து நீ யோக்கியம் வருன்னு சொன்னார் இல்லையா? பிரசங்கிக்கிறோம் கணக்கா இல்லை, நீ தான் கணக்கு. அப்போது நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியப்படாமல் போகிற காரியம் என்னவென்றால் நமக்கு சுயம் மறிக்கவில்லை, மனத்தாழ்மை வராது. சுயம் இல்லைன்னா மனத்தாழ்மை வராது, சகிக்கிறத்தனம் உண்டாகாது, சகிக்கிற சுபாவம் உண்டாகாது, சகித்துக்குள்ள ஒரு சுபாவம் உண்டாகாது இல்லையா? பொறுமை உண்டாகாது. ஆமாம், எப்பவும் ரெடி ஃபயர் தான். எப்படி ரெடி ஃபயர்? என்னது ரெடி ஃபயர் தெரியுமா உங்களுக்கு? ரெடி ஃபயர் இந்த லைட்டர்லாம் இல்லை, சிகரெட் லைட்டர்லாம் எவ்வளோ ஃபயர்லாம் இருக்கும், அப்படி அமைக்கிறாங்க ஃபயர் பண்ணுறோம். அது மாதிரி லேசர் தட்டியில் ஒரு இக்னிஷன் தான் வரும், ஸ்மால் இக்னிஷன், அது டக்குன்னு பறக்கும் இல்லையா? அப்போ ஏன்னா அவன் தெய்வீக சுபாவத்துக்கு இருப்பார். நீ தெய்வீக சுபாவத்துக்கு விரும்பியிருந்தால் நீடிய பொறுமைக்கு இடம் கொடுத்துருப்பார் இல்லையா? ஆமாம், யாரும் தேவ ரூபத்தை கற்றுக்கொள்ளும்படி அவருடைய சுபாவத்தை வாஞ்சிக்காது இருக்கிறார். ஏன் காரணம் என்னவென்றால் வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கி எக்லீசியஸ் இல்லை எஃபிஷியன்ஸ் 4:17, எஃபிஷியன்ஸ் 4:17, எபேசியர் 4:17. Ephesians 4:17. This I say therefore, and testify in the Lord, that ye henceforth walk not as other Gentiles walk. Not, அப்படியே walk not. Walk not as other Gentiles walk, in the vanity of their mind. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தது. போதுமா? பாருங்க எப்படி ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். புறஜாதிகள் எப்படி இருக்கிறாங்களா? புறஜாதிகள் யாரு? ஞானஸ்தானத்திலே தங்களை கர்த்தருக்கு சொந்தமாக்காதவர்கள். ஞானஸ்தானத்தினாலே கர்த்தருக்கு தங்களை சொந்தமாக்காதவர்கள். கர்த்தருக்கு தங்களை சொந்தமாக்கிறவர்கள் யார்? யாரும் தனக்குத்தானே சொந்தமில்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். கர்த்தர் சொந்தமானவங்க யாரு? யார் தனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருக்கு தான் சொந்தம், அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை. இல்லவே இல்லை, வேற யாரும் இல்லவே இல்லை. பெரிய பிரசையாரா இருக்கட்டும், பெரிய உத்தமனா இருக்கட்டும், ஊருக்கே சோறு போடுறவனா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், கர்த்தருக்கு சொந்தம் இல்லை. முழுமையாய் கர்த்தருக்கு தனி ஒப்பு கொடுக்காது இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அல்லவே இல்லை, அல்லவே இல்லை. குறைகள் இருக்கலாம், அது வேற விஷயம். உடனே பேய் சொல்லுவான், உனக்கு இந்த குறை இருக்குது, அவனுக்கு இந்த குறை இருக்குது, அப்புறம் எப்படி அவனை ஒப்பு கொடுக்குறோம்? ஆனால் பூமியில் வாழ்கிறோம், கொஞ்சம் அப்போ இங்கே ஒரு சின்ன ஆலோசனை நடைபெறலாம். ஆனால் அதுக்கு துக்கப்படுறது யாருக்கு தெரியுமா? கர்த்தர் சொந்தமானவர்கள் அதுக்கு கர்த்தருக்கு அந்நியமான ஜீவித்தை செய்தார்கள் துக்கப்படுவாங்க.
ஆமாம், துக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன சொல்லி வசனம் சொல்லுது? தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனத்தாப்படுறதுக்கு எதுவும் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கிறது. எப்படி? தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லையா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு பின்பு துக்கப்படுறதுக்கு எதுவாயிராமல் ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் எப்பவும் குறைகள் இருக்கலாம். அதுதான் சோர்ந்து போக வேண்டாம். அது துக்கப்பட்ட கத்தை மாற்றுவேன். அதான் முக்கியம். எத்தனை பேர் என்கிட்ட துக்கம் நிறைய இருக்கு, இன்னொரு இடத்துல நிறையவே இருக்கும். நான் சத்தமாக கத்தருக்கு போய்த்த காரியங்களை குறித்து நான் பைக்கில் போகும்போதே சோதனை பண்ணிட்டு போவேன். ஆமாம், சில காரியம் சொல்லி கொடுத்துருக்குறேன் எனக்கு. அந்த சமயத்தில் ஞாபகம் வந்துடும். வந்தவுடனே ஆண்டவரே சோதனைன்னு சொல்லுவேன். இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் அநேக தடவையாக இருக்கும். ஒரு வாட்டி இல்லை, அநேக தடவை சொன்னால் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பார். நல்லா சொன்னால் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பார். அப்படியேப்பட்டவர்களுக்கு தான் உலக தினத்தோடு சேர முடியாது. புறஜாதிகள் எப்படி நடக்கிறார்கள்? புறஜாதிகள் ஆதலால் கர்த்தருக்கு அவங்களுக்கு எச்சரித்து சொல்வது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் யாரு? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, எப்படி புத்தியில் அந்தகாரம் வந்துச்சா? புத்தியில இருட்டு வந்துச்சு. இருட்டு வந்தா தெரியாதுல்ல, புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம். புத்தியில கொஞ்சம் அந்தகாரம் வந்துச்சு. புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தை, முக்கியமான விஷயம், இருதய கடினம்னாக்கா பைபிள் போட்டு ஆதாரம் எங்களுக்கு தெரியும். எப்படி எத்தனை சொல்ல தெரியுமா? ஆதாரம் எங்களுக்கு தெரியும். சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியாதா அப்படிமா. அதான் அந்தகாரப்பட்டு. அடுத்தது கடினப்படுத்துகிறார்கள். இருதய கடினம். தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தா ஜீவன் அர்த்தம் ஜீவியம். ஜீவியம். கர்த்தருடைய ஜீவியத்துக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஜீவியத்துக்கு அந்நியராக இருக்கிறோம். கர்த்தர் ஜீவியத்துக்கு கர்த்தர் ஸ்பெசிஃபை பண்ண, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஜீவியத்துக்கு அந்நியராக இருக்கிறோம். எப்படி கர்த்தர் போல மாற முடியுமா? முடியவே முடியாது. இல்லையா? அவர் சொல்லுகிற ஜீவியம் எப்படி இருக்கும்? அது அசுத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் தூரமா இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்காது? எப்படி இருக்கும்? அவருடைய ஜீவியத்துக்கு ஒன்றதா இருக்கும். நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆலோசனை, கர்த்தர் போதிக்கிறதான போதனைகள் நமக்கு எப்படி இருக்கும்? அவருடைய ஜீவியத்துக்கு ஏற்றதா இருக்கும். அவர் நியமித்திருக்கிற ஜீவியத்தின் பாதைக்கு ஏற்றதா இருக்கும். அப்படியே இருந்தால் நாம் அவருடைய ஜீவனுக்கு அந்நியராக. அப்படி இங்க ஜீவன் போட்டிருக்கு, அதை ஜீவன் வாசிக்கணும். ஜீவன் போட்டிருக்கிறது ஜீவன் உசுறு இல்லை. ஜீவனா உசுறு சொல்லல, அது இல்லை. இங்க ஜீவியம் இல்லையா? அந்த ஜீவியத்தை அதிகமாக இருக்க தேவனோடு நெருங்கி சேருவோம். எப்படி? அவர் நியமித்திருக்கிற ஜீவியத்துல நீங்கள் தான் நடக்கும்போது அதோட நெருங்கி இருப்பான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இயேசு போல மாறுறேன், நான் தேவனை போல மாறுறேன்னு தெரியும். அப்போ சந்தோஷம் உண்டாயிடும். இப்போ உலக பிரகாரமான எந்த கவலையும் நம்மை பாரப்படுத்தாது. மாம்சமான எந்த காரியமும் நம்மை வேதனைப்படுத்தாது இல்லையா? அப்புறம் சுயத்துக்கு அடுத்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாம் கத்துக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிற போது நம்மை பாரப்படுத்த ஒன்றுமே இருக்காது. அப்போ பாருங்க, இப்போ கர்த்தரோடு நெருங்கி இருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்போ பாருங்க, உங்களை கெட்டு போக விடவே மாட்டார். கர்த்தர் ஒரு வாட்டி பேச மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். முதல்ல பேசிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் விட்டு பேசுவார், கொஞ்சம் அப்புறம் விட்டு பேசுவார். இதுக்கெல்லாம் கீழ்ப்பிடிந்த உடனே ஓட்டிப்பார். அவர் விலகி போகிறது ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் சேர்வதற்கு ஒரே நிமிஷம். நீ மனம் திரும்பினா உடனே சேர்ந்துருவார். அம்மீன். ஆமாம், ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லிட்டேன்னா கர்த்தர் உடனே நெருங்கி விடுவார். அப்போ பாருங்க, நம்ம அறியாமையாக இருக்கக்கூடாது. என்ன அறியாமை? அவருடைய ஜீவனுக்கு அந்நியமாக இருக்கிறோன்ற அறியாமல் இருக்கக்கூடாது. நாம் அவருடைய ஜீவியத்துக்கு அந்நியமாக இருக்கிறோம். அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அன்புள்ளதாக இருக்கும், சந்தோஷம் உள்ளதாக இருக்கும், சமானம் உள்ளதாக இருக்கும், நீடியப்பன் உள்ளதாக இருக்கும் இல்லையா? நற்பணம் உடையதாக இருக்கும் இல்லையா? விசுவாசமுடையதாக இருக்கும் இல்லையா? அப்புறம் இச்சை அடக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் இருக்கும். இது அவருடைய ஜீவியம். நமக்கு அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தாக்கா, ஐயோ ஆண்டவரே இல்லையேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே பாருங்க, அந்த சொல்லப்பட்ட ஜீவியத்தின் அது லிஸ்ட் இருக்குல்ல, கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன், கர்த்தர் கொடுத்த ஜீவியத்தின் நியமங்கள், அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் மாறினா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதனை உண்டாகும். ஆனால் இருதய கண் உள்ளவர்களுக்கு வேதனை உண்டாகாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது தேவனோடு இருக்கிறவர்களுக்கு
இந்த இருதய கண்ணு இருந்ததுனாக்கா அவர் சொன்ன ஜீவியத்துக்கு அந்நியமாக இருக்கிறது பாட்டு தெரியாது, நமக்கு தெரியாது. அப்போது இருதய கண்ணும் அறியாமை ஒன்றாக இருக்கும். அப்போது அறியாமையுள்ளவர்கள் தங்களுடைய ஜீவியம் அந்த தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா என்று சோதித்து அறிய விருப்பமில்லாதவர்களா இருக்கிறார்கள். நான் ஒரு வார்த்தையை பேசினேன்னா இது கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி பேசினேனா, ஒரு காரியத்தை செய்தேனா நான் கர்த்தருக்கு அப்படி செய்தேனா என்று சிந்தித்து பார்க்கிறவன்னா என்ன பண்ணுவோம், அதை மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா? அவருடைய ஜீவியத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நிமித்தமான ஜீவியத்துக்கு நாம் அந்நியராக இருக்கக்கூடாது. கர்த்தர் நிமித்த ஜீவியத்துக்கு அந்நியராக இருக்கவே கூடாது. அந்நியராக இருப்பது அவருக்கு அந்நியராக இருப்பது தான். கர்த்தர் நியமித்ததான ஜீவியத்துக்கு நாம் அந்நியராக இருந்தால் யாருக்கு அந்நியமாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு அந்நியமாக இருக்கிறோம். அவர் அந்நியப்படுத்தினா நாம் அந்நியப்படுத்திக் கொள்ளுமா? நாம அந்நியப்படுத்திக் கூடாது. தப்பு பண்ண அப்பா பார்க்குறாங்களா யாராலும்? பிள்ளைங்க வளர வளர ஆம்பளை பசங்க பார்க்கலாம். ஆம்பளை பசங்க வளர வளர அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. வளர்ந்துதா இது இல்லையா அது இல்லையான்னு வளர்த்தாங்களா, என்னது வளர்த்தாங்களா, வளர்த்தாங்களா நல்ல அது இல்லையா, இது சாப்பாடா, இது கூட கிடையாதா, அது கூட கிடையாதா, அப்படிதான் பேசிட்டு இருப்பான். இருக்கிறதா சொல்ல மாட்டேன், என்னால் இருக்கிறதா சொல்ல மாட்டேன், இல்லாதான் சொல்லிட்டு இருப்பான். என்ன பண்ண வளர்ந்தாங்க வளம் பேசுவான் இல்லையா? ஆமாம். ஏன்னா அவனுக்கு தான் அவனுக்கு அப்பனுக்கு அநியாயமாக்குறன்னு அர்த்தம். அப்பன் வந்து ஜீவிக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம். என் பெரிய பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். பெரிய நகரான பயங்கர சேட்டை பண்ணுவான். நான் கீழ் வீட்டில் வந்து காப்பி டீ குடிச்சிட்டு இருப்பேன். நான் வரும்போதே ஸ்கூட்டர் உள்ளே வரும்போதே மேலே போயிடுவான், மேலே உட்காந்துக்குவான். அப்புறம் நான் எல்லாம் குடிச்சிட்டு நான் மேலே போகும்போது மேலே போய் கீழே இறங்கிடுவேன். நீ மேலே போகும்போது கீழே இறங்கிடுவான். ஒரு நாள் கேட்குறேன், சும்மா பேசுங்கிறதுக்காக தான். இப்போ பிள்ளைங்க நம்ம பேசுகிறது அவங்க ஒரு பெரிய சாக்கியம். பிள்ளைங்கிட்ட பெரிய நம்ம பெருசானதுக்கப்புறம் பிள்ளைங்க பேசுனதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்மகிட்ட பேசுகிறதே பெரிய சாக்கியம். பிள்ளைங்க பேச மாட்டாங்க. நம்மளா பேசுனா அதனால் முடிஞ்சிச்சு பத்தாச்சு அப்படிதான் பேசுவோம். ஏன்னா வளர்த்தாங்க அதனால். அப்போ என்ன நாங்கள் யோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். வேணாம் யோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். மேலே போனால் கீழே வந்துடும், கீழே போய் மேலே வந்துடும் இல்லையா? ஒரு நாள் நான் மேலே போகிறேன், அப்படி எதனா பேச முடியல. என்னடா எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டான்னு கேட்டேன். அப்போ ஃபைனல் இயர் படிக்கிறான். ஃபீஸ் கட்டியாடா? இல்லைப்பா. ஏன்டா? இல்லைப்பா நான் ஊழியத்துக்கு போகிறேன்ல, சிபிஐக்கு ஊழியத்துக்கு போகிறான். ஊழியத்துக்கு போனாக்கா கல்யாணம் பண்ண வேண்டாம் தெரியல, அப்படியே போயிடணும். ஊழியத்துக்கு போகிறாப்பா இருக்கட்டும்டா. ஊழியத்துக்கு போனான்னா இல்லைன்னா வேஸ்ட்டாக 7500 கட்டுமே, அதான் வேண்டாம்னு இருந்தேன். ஏன்டா 7500 காசு இல்லையா, கட்டக்கூடாதா? ரெண்டாவது ஏன் பாஸ் பண்ணிட்டு போனால் சேர்த்துக்க மாட்டாங்களா? பாஸ் பண்ணிட்டு போனால் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லைப்பா. நான் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கேட்கல, ஏன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது தெரியாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை ஒன்று நான் மாற்ற முடியாது, நல்லா தெரியும். சரி அதோ பேசவே இல்லை. அவர் எப்போ பாஸ் பண்ணாலும் தெரியாது. நல்லா சொன்னால் பாஸ் பண்ணாலும் தெரியாது. பாஸ் பண்ணிட்டான், நான் பாஸ் பண்ணாலே தெரியாது. ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்தாங்கனாக்கா அந்த அறியாமை இருக்குல்ல, அப்பனுடைய ஜீவியத்துக்கு ஏற்றதாயிராக போனால் அவர் அந்நியராக போவார். தேவனுக்கு அந்நியராக இருப்பார்கள். தேவனுடைய ஜீவியத்துக்கு அவர் நியமித்ததான ஜீவியத்துக்கு அந்நியராக இருக்கிறவர்கள் அவர் கத்த தள்ளி விடுறதில்லை, இவங்க தான் தள்ளி விடுவாங்க இல்லையா? அப்போ வந்து பிள்ளைய நேசிக்காம இருப்பாரா? 2 வயசை நேசித்து வைப்பேன், 20 வயசை நேசிக்காம போடுவானா? 2 வயசை நேசித்து வைப்பேன், 20 வயசை நேசிக்காம இருப்பானா? அதிகமாக நேசிப்பான். ஏன் தெரியுமா? 2 வயசுல விளையாடணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான். 20 வயசான என்ன பண்ணுவோம்? படிக்கணும், முன்னேறணும், பெரிய ஆகணும், நிறைய கொஞ்சம் உயர்ந்தவனாக இருக்கணும், அப்படின்னு நிறைய பொறுப்பு வந்துருக்கு நமக்கு. அப்பனுக்கு நிறைய பொறுப்பு வந்தது. ஆனால் அவங்களுக்கு நம்ம வழி நடக்காம இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? ஜீவியத்துக்கு அந்நியராக போடுகிறாங்க இல்லையா? அவங்க அந்நியராக போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? வாசி பிரசங்கி எக்லீசியஸ் 11:10. Therefore remove sorrow from thy heart and put away evil from thy flesh, for childhood and youth are vanity. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயே. எப்படி? யாருக்கு சொன்ன வார்த்தை?
யார் இளவயதின் சந்தோஷத்தையும் இல்லையா, இளவயதின் சந்தோஷத்தையும் இல்லையா பழைய வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இல்லையா, ஆமாம், இது ரெண்டும் மாயை. எப்படியா, உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. இளவயதும் வாலிபமும் மாயை இல்லையா. எல்லாருக்கும் இந்த சின்ன வயசு எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் எனக்கு அடிக்கடி யோசிச்சுக்குவேன், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு எங்கள் ஊரில் ஹில்ஸில் வீடு, அங்கே உள்ள அந்த ரோட்டில் எப்படி கல் இருந்தது, அங்கெல்லாம் தார் ரோடு இருக்காதுல்ல, கல் எங்கோட பெரிய கல் இருக்கும், அது ஓடி ஞாபகம் இருக்குது. அது எப்படி ஓடி வருவேன், நடக்க தெரியாது, ஓடதான் தெரியும். எப்படி ஓடி வருவேன், அது எப்படி வடுக்காமல் ஓடி வந்தோம், இப்படிலாம் ஓடி ஓடி போவேன். ஒரு நிமிஷத்துக்கு கடைக்கு போயிடுவேன். கடைக்கு போகிறதுக்கு எப்படி 1.5 ஃபுல்லாங்க ஆகும். அங்கே ஒரு நிமிஷத்தில் போயிடுவேன். தட்டத்தில் அப்படி இறங்கி அப்படி ஏறி அப்படி கடைக்கு போயிடுவேன். வாங்கிட்டு வந்து அப்படி ஏறி இப்படி வருவேன். அதெல்லாம் பார்த்தா இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்ல. எப்படி இள வயதில் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்ல. ஓடுறதும், தண்ணிக்குள்ளே குதிக்கிறதும், ஆற்றுல விளையாடுறதும், மரம் ஏறுறதும் இல்லையா, ஒரே சந்தோஷமாக இருக்கும். இள வயது சந்தோஷமாக நிற்குமா? அதில் இள வயதும் வாலிபமும் மாயே. வாலிபம் எப்படி இருக்கும்? யாரும் அடிக்கலாம் போல இருக்கும், விளையாட்டில் பெரிய ஆளாக இருக்கலான்னு இருக்கும், இல்லை அழகாக இருக்கணும்னு இருக்கும், பாடி பில்டிங் வரணும், இந்த கை எப்படி இருக்கணும், இப்படி கை தோசைகள் மாதிரி இருக்கணும், இது இருக்கணும், கை எப்படி இருக்கணும், தோசைகள் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துருமா? கேட்குறேன். யாராவது இப்போ 30 வயசுக்குள்ள அப்படியே தோசைகள் மாதிரி கையை இந்த பைசப்ஸ் உள்ள பெருசாக வச்சுட்டு இல்லையா இல்லையா அப்படிலாம் வச்சுட்டு இருந்தா அது எத்தனை நாள் இருக்கும்? இல்லை என்ன பெருசுன்னுவோம். இன்னைக்கு வாத்தியாரன்னு சொல்லுவோம், தலைவரை வாத்தியாரன்னு சொல்லுவோம். சின்ன பையனாக இருக்கும்போது வாலிபமாக இருக்கும். கொஞ்சம் தாண்டி பண்ண சொல்லுவோம், பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த பெருசை அதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் ஓடி போச்சு, காலெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிமா இப்படியே சொல்லுவோம். போடா டே ரெடி சொல்லு, டே போடா போடா டேய் பாரா டே நல்ல பேர் இருக்கு இல்லையா. அப்போ இள வயதும் வாலிபமும் மாயையே. அப்போ இள வயதில் உண்டான சந்தோஷங்களும் வாலிபத்தோட பெருமை. இள வயதில் என்ன உண்டா இருக்கும்? சந்தோஷங்கள் இருக்கும். வாலிபத்தில் பெருமை உண்டா இருக்கும். ரெண்டுமே மாயை, ரெண்டுமே மாயை. எது நியாயம்? நம்ம கடைசியில் கத்த நிலையெடுத்து வரக்கூடாது. அதுதான் கத்த நம்மை கடைசியில் நியாயத்திலே கொண்டு வருவார். முதலாவது வாசிங்க 9. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. நம் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்று அறி. அப்போ தேவன் எந்த நியாயத்தை கொண்டு வருவார்? உன் கண்ணு பார்த்து வெளியே நடக்கட்டும், ஏதோ மாம்சம் தானே, கண்ணில் பார்க்க மாம்சம் தானே. அதுக்கப்புறம் என்னது, உன் இருதயம் உன்னை பார்க்கட்டும் இல்லையா. அது வாலிபம் தான் சொல்லியிருக்கு. வாலிபனுக்கு பிராகிருதி இல்லையா, அப்படி சொல்கிறான். எல்லாம் முடிச்சுட்டு உன் கண்ணி காட்சியில் நெஞ்சின் வழியும் நட. உன் நெஞ்சில் என்னெல்லாம் தோன்றாலும் செய், அதான் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, செய் அப்படின்னு. ஆனால் கத்த சொல்றாரு கடைசியில் நியாயத்திலே கொண்டு வருவார். எந்த நியாயத்தில்? தேவ நியமித்த நியாயத்திலே, மனுஷனுக்கு என்று கத்த நியமித்திருக்கிற நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அன்னைக்கே நியாயத்தை வச்சுட்டார். எப்படி? தன்னை போல மாறுவதற்கு உண்டான நியாய விதிகளை வைத்திருக்கிறார். நியாய விதிகளை, அந்த சிஸ்டம் இல்லாட்டி போனால் அந்த நியமனம் இல்லையா, அந்த விதமான பிரிஸ்கிரிப்ஷன், இதுதான் தேவனை போல மாறுவதற்கு தாண்டா வழி அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை விட்டு நீ மாறிச்சு இப்போ, ஏன்னால் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ எல்லாருக்கும் தப்புன்னா தெரியுதா தெரியலையா? அடுத்தவங்க அவமதிச்சா தெரியுதா தெரியலையா? தெரியுதுல்ல? என்ன எப்படி தெரியுமா? அவமதிச்சு அவங்களே கோபப்படும். அது வேறு. அவமதிக்க சிக்கலை போட்டு மிதிக்கிறது புரிய ஒன்று. குதிரை சொல்லுவாங்கல்ல, குதிரை என்ன செய்யுமா? குதிரை கீழே தள்ளுமா, குழியும் பறிக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை கீழே தள்ளுமா, குழியும் பறிக்குமா? அவன் என்ன அர்த்தம்? ரெண்டும் செய்யுமா? அது பண்ணதே கீழே தள்ளே தப்பு, அதுபோக குழி பறிக்குமா? ஏன்னா கீழே தட்டு கால் அப்படி பறிக்கினே இருக்கும். அது சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஜீவியத்தில் கர்த்தருக்கு அன்னியமாக நடந்தால், அவருடைய ஜீவனுக்கு அன்னியமாக, அவருடைய ஜீவியத்துக்கு அன்னியமாக நடந்தால் நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரே ஒரு காரியம் தான். கர்த்தர் என்னையை ஒன்று உண்டாக்கும் போது என்ன சொன்னார்?
ரூபத்தை உண்டாக்குமாக சாயலாக உண்டாக்கி விட்டார். சாயலாக உண்டாக்கி விட்டார் தெரியுமா? யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. இயற்கை தேவ சாயல் தான். ஆமாம், கர்த்தருக்கு என்று யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. அப்போ உங்களுக்கு கீழ்ப்படிங்க எப்படி? நான் கர்த்தருக்காக கீழ்ப்படினேன். நீங்கள் எனக்கு எப்படி கீழ்ப்படிங்க? கர்த்தருக்காக கீழ்ப்படி. யார் கீழ்ப்படிங்க? இப்போ கர்த்தருக்கு. ஆனால் கர்த்தர் யாருக்கு கீழ்ப்படி வர சொந்தம் தான் ஆளினா. நாமளும் அப்படி தான். நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? கர்த்தரை அவருடைய பிரமாணத்துக்கு சரியாக இருந்தால் கீழ்ப்படுகிறோம், அவருடைய நியாய விதிகளுக்கு சரியாக இருந்தால் கீழ்ப்படுகிறோம் இல்லையா? ஆனால் மற்றபடி பார்த்துங்க, ஒரு சிருஷ்டிக்கிற அதிகாரம் இருக்குது. நம்ம சிருஷ்டிக்கிறது தானே இல்லையா? எல்லா மிருகங்களும் ஒரே மாதிரி தான் உண்டாக்கப்பட்டது இல்லையா? குரங்கு தான் ஞானம் உள்ளது. ஹனுமன்னு பேருச்சா. ஹனுமன் அர்த்தம் மனுஷனை போன்றவன் அர்த்தம். ஹனுன்னா அணுக்கமாக இருக்கும், அப்படி அணுக்கி வர மாதிரி. ஹனுமன் அப்படின்னா மனுஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் எல்லா வகையிலும். அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் பண்ணுவான். குரங்கு பண்ணு தானே. ஏதாவது செஞ்சிருக்கா? ஏதாவது ஒன்று உண்டாக்கியிருக்கா? ஏதாவது ஒன்று உண்டாக்கியிருக்கா? அதுக்கு மனுஷன் மாதிரி நிறைய அறிவு இருக்குது. ஒன்று உண்டாக்கியிருக்கா? ஒன்றும் உண்டாக்கல. அப்போது சிருஷ்டிக்கிற வருமா அதுக்கு இல்லை. எல்லா பலமும் இருந்தாலும் எல்லா விதமான மூளை இருந்தாலும் கூட சிருஷ்டிக்கிற அதிகாரம் கிடையாது. வச்ச மாதிரி தான் வாழ முடியும். வச்சிருக்கிற அதிகாரத்தையும் வச்சிருக்கிற அறிவையும் கொண்டு ஜீவிக்க முடியும். குரங்கு மனுஷன் மாதிரி செஞ்சு முடியும் வேணாம்னு ஒன்றோடு செய்ய முடியும் இல்லையா? அப்போ எந்த மிருகமாவது மாறி இருக்கா? ஒன்றும் மாறல, எதுவுமே மாறல. குரங்கு வீடு இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் தூக்குனாங்குருவி எப்படி அட்டகாசமாக கட்டி திரும்ப அந்த தூக்குனாங்குருவி கயிறு அப்படி ஒரு கையில் தூங்கும் என்ன? அதில் இப்படி ஒரு கூடு கட்டியிருக்கும், அதில் இப்படி ஒரு போக்கு உள்ளே இருக்கும், அப்புறம் உள்ளே போகும். நம்ம வெளியே தெரியாது. உள்ளே போய் அப்படி திரும்பிக்கும், அங்கே போய் முட்டை விட்டு வெளியே வரும். ஆமாம், அப்படிலாம் வச்சு உள்ளே களிமண்ணாக உள்ளே பூசிக்கும். எது உள்ளே களிமண் பூசிக்கும். எதுக்கு களிமண் பூசுது? லைட் ஒட்ட வைக்கிறதுக்கு. மின்மணி பூச்சி இல்லை, அதை கொண்டு ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சாக்கா லைட் போட்டுருக்கணும். அது கத்தர் அப்படி தான் இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்இடி வாங்கி வைக்குமா? இல்லை. எல்இடி லைட் வாங்கி வைக்குமா? வைக்காது இல்லையா? என்ன தெரியும்? அதை வச்சபடியே வச்சிருக்குது. அப்போது நம்ம சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. நமக்கு சிருஷ்டிக்கிறோம் இப்படி அவருடைய சாயல் உண்டாக இருக்கிறது. ஆனால் அவரை போல ஆமைக்கிற ரூபத்தை அவரை போல மாற்றப்பட வேண்டும். ஆனால் நாம் அவருடைய ஜீவியத்தை நான் நடப்பிக்க வேண்டும். அவருடைய ஜீவியத்தை நாம் நடப்பிக்க வேண்டும். அப்போ அவருடைய ஜீவியத்துக்கு அந்நியமாக கூடாது. அவருடைய ஜீவியத்துக்கு அந்நியராக கூடாது. அந்நியராகத்துக்கு என்ன காரணம் இருக்குது? ஒன்று இருதய கடினம், ஒன்று கடினம், இன்னொன்று அறியாமை. என்ன அறியாமை? தேவனுடைய வழியில் நடக்கவில்லை என்ற அறியாமை. அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அவருடைய ஜீவனுக்கு அந்நியமாக அப்படிதான் போட்டிருக்கு. வாசியமாக திருப்பி சொல்லிட்டீனா? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள். ஏன்? இருதய கடினமும் இல்லையா? அவங்களுக்கு என்ன இல்லை? இருதய கடினம் இருக்கு, அறியாமை இருக்கு. என்ன அறியாமை இருக்கு? தேவனுடைய ஜீவியம் இப்படித்தான் இருக்கும். தேவன் பிரிஸ்கிரைப் பண்ண ஜீவியம் இதுதான். இது அறியாமல் இருக்கிற தான் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுறாங்க, இஷ்டம் நடந்துக்கிறாங்க. அதை பற்றி குற்றப்படுறது துக்கப்படுறதே இல்லை. ஏன்? இருதய கடினம். அப்புறம் தேவனுடைய வழி இதுதான், கர்த்தருடைய வழி இதுதான். நான் இப்படித்தான் சிந்திக்கணும், நான் இப்படித்தான் பேசணும், நான் இப்படித்தான் கிரியை செய்யணும் அப்படி சொல்ற அறியாமை. அந்த அறியாமை எங்கேருந்து வந்தது? இருதய கடினத்துன்னு வந்தது. இருதய கடினம் வந்ததுன்னா அறியாமை வந்துடும். நான் வச்செல்லாம் கரெக்ட் தான், போக யாரை கேட்குறது? விடு, என்னன்னா ஆகிட்டு போகுது. என்னது? இருதய கடினம். இருதய கடினம் வந்தாக்கா என்ன உண்டாகும்? அறியாமை வரும். என்ன அறியாமை? தேவனுடைய வழிகளை அறியக்கூடாது இருக்கிற அறியாமை. அப்போ எப்படி நடப்பாங்க? அந்நியராக தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ தேவனை போல மாற முடியுமா? இப்படியவே முடியாது இல்லையா? அப்போது நம்ம யாரை போல மாறணும்? தேவனை போல மாறணும். எத்தனை பேருக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அப்போ இருதய கிடத்து இடம் கூடாங்க. நீ இருதய கிடத்து இடம் கொடுத்தீங்கன்னாக்கா ஜீவனுடைய வழியில் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் நிமித்து தானே ஜீவிய பாதையை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவர் கேட்டு ஜீவியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம ஜீவியத்தில் நாம் தேவனுக்கு அந்நியமாக இருப்போம். தேவனுக்கு அந்நியமாக இருக்கிறவனும் அப்படி ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ கொஞ்சம் ஒன்று
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே, கர்த்தருடைய கர்த்தாவே, நான் கர்த்தாவே வாய்விட்டு கிழமையை மேன்மையாக எண்ணி ஆண்டவரே அவற்றை குறித்து கொண்டவர்களாய் நாங்கள் சொந்த உற்பத்தி படி செய்யாதபடி, சொந்த உற்பத்தி படி செய்யாதபடி கர்த்தாவே ஆண்டவரே நீ நிமித்ததான ஜீவிய பாதையிலே நான் நடக்க முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிற இருதய கண்டித்தை மாற்றும், அறியாமை விலைக்கப்படும். தம்முடைய ஜீவியத்தை குறித்து அறியாது இருக்கிற அந்த காரியங்கள் விலைக்கப்படும் கர்த்தாவே. நமக்கு பிரியமாய் ஜீவிக்க மாத்திரம் உதவி செய்கிறோம். நீங்கள் இதுமாய் செய்து கர்த்தாவே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே தம்முடைய வழியில் நடந்து தம்மை போல மாற்றப்பட முடியாது, தமிழகத்தினுடைய மாற்றப்பட முடியாது, தமிழகத்தினுடைய மாற்றப்பட முடியாது. உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதிகமாய் செய்து கர்த்தாவே நீர் வரும் நாளிலே கர்த்தாவே தம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றியுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை தாம் கொண்டு வந்தான தம்முடைய பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. தேவனை தமது நாமத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே இன்று தாம் பேசின தம்முடைய வார்த்தைகளை கேட்டு தம்முடைய ஜீவியத்திற்கு இசைந்தவர்களாக நடக்கத்தக்கதாக இருதய கண்ணத்துக்கோ அறியாமை கடக்கூடாதபடி கர்த்தாவே தம்முடைய ஜீவனில் நடந்து தம்மோடு நெருங்கி நடக்கிறதான அனுபவத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தம்மோடு நடக்கிற ஜீவியத்திலே ஆண்டு வளர்ந்து பெருகும்படியாய் செய்யும். விதமாக ஒவ்வொரு நாளும் நடந்து பெருகி நீ வரும் நாளிலே தம்மை சந்திக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளுடைய இதயத்தில் தன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், தன்னுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். வழி நடத்த முடியா, நீ வழி நடத்தும், தம்முடைய வழியிலே வழி நடத்த முடியாது இருக்கிறோம். பெரிய காரணை செய்கிறோம். துதிக்கான கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென்.